Hi students, welcome back to Millimeter கதைகள். இந்த வீடியோவில் his first flight அப்படிங்கிற ப்ரோஸில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ப்ரோஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம். Why did the seagull fail to fly? சீக்கல் அப்படின்னா என்னது? கடற்பறவை எப்படி பறக்க தவறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. The seagull failed to fly because he was afraid to fly. afraid ஏன் அந்த சீக்கல் பறக்க தவறுச்சுன்னா அதுக்கு ரொம்ப afraidனா பயம் இருந்தது, அதனால் அதால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். What did the parents do when the young seagull failed to fly? அவங்க பேரண்ட்ஸ் அந்த குட்டி பறவை பறக்காத போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. when the young seagull failed to fly என்னது? when the young seagull failed to fly his parents scolded him. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? scold him. scold அப்படின்னா திட்டுறாங்க. and threatened to let him stir on the ledge. threatened அப்படின்னா பயமுறுத்துறாங்க. என்ன சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா ஸ்டர்வ் ஆன் த லெட்ஜ். ஸ்டர்வ் அப்படின்னா பட்டினியாக இரு, அந்த நீட்சியிலேயே, லெட்ஜ்னால் நீட்சி, அந்த பாறை நீட்சியிலேயே நீ பட்டினியாக இரு, எப்போ பறந்து வரையோ அப்போ தான் உனக்கான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸ்கோல்ட் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? அகெயின் இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. What did the parents do when the young seagull failed to fly? When the young seagull failed to fly, his parents scolded him and threatened to let him stir on the ledge. சரி வாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். What was the first catch of the young seagull's older brother? அவங்க யங் சீக்கிளோட ஓல்டர் பிரதர் எதை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறாரு, எந்த மீனை பிடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எதை பிடிச்சாரு? ஹெர்ரிங். ஹெர்ரிங்னா என்ன சொல்லியிருக்கோம்? மத்தி மீன் சொல்லியிருக்கோம். அது ஒரு வகையான கடல் மீன். அது என்ன? மத்தி மீன், அதாவது சில்வர் மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க, வெள்ளி மீனும் சொல்லுவாங்க. அந்த ஹெர்ரிங் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீக்கல்ஸ் ஓல்டர் பிரதர். அந்த யங் சீக்கலோட ஓல்டர் பிரதர் எதை கேட்ச் பண்ணுறாரு? ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறாரு. ஹெர்ரிங்னா ஒரு வகையான மத்தி மீன், சில்வர் ஃபிஷ், வெள்ளி மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி வாங்க திரும்ப இந்த கேள்வியை சொல்லலாம். வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீக்கல்ஸ் ஓல்டர் பிரதர்? ஹெர்ரிங் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீக்கல்ஸ் ஓல்டர் பிரதர். சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். வாட் டிட் த யங் சீக்கல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஃபார் த ஃபுட் ஆன் த லெட்ஜ்? What did the young seagull manage to find in his search for the food on the ledge? அந்த குட்டி கடல் பறவை தன்னோட உணவுக்காக எங்கே தேடிச்சு, எப்படி மேனேஜ் பண்ணுச்சு அந்த பாறை நீச்சியில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சீக்கல் என்ன பண்ணுச்சு? இந்த யங் சீக்கல் மேனேஜ்டு டு ஃபைண்ட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்ரல்ஸ் டெயில். அது என்ன பண்ணுச்சு? அது ஃபைண்ட் பண்ணுது, எதை கண்டுபிடிச்சது தேடி? ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்ரல்ஸ் டெயில். மேக்ரல்ஸ் அப்படின்னா வஞ்சிர மீன். அந்த வஞ்சிர மீனோட வால், டெயில்னா என்னது? வால். அதை தேடி கண்டுபிடிக்குது. எப்போ? இந்த ப்ரீவியஸ் நைட்டு, முதல் நாள் நைட்டு அந்த சீகல் எதை தேடி கண்டுபிடிக்குது? ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்ரல்ஸ் டெயில், காஞ்சு போன வஞ்சிர மீனோட வாலை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுது. The next morning he found the dried pieces of eggshell to eat. எக்ஷெல் அதை கண்டுபிடிக்குது. அதை எந்த எக்கிலிருந்து அவங்க ஹேட்ச்னா குஞ்சு பறித்து வெளியில் வராங்களோ, முட்டையிலேருந்து வெளியில் வராங்களோ அந்த முட்டை ஓடு, அதுதான் எக்ஸெல். அடுத்த நாள் மார்னிங் அந்த காஞ்சு போன முட்டை ஓட்டை தான் இந்த குட்டி கடல் பறவை தேடி கண்டுபிடிக்குது. இது ரெண்டையும் சாப்பிட்டு தான் அது தன்னோட பசியை போக்கிக்குது. சரிங்களா? திரும்பவும் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. வாட் டிட் த யங் சீக்கல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஃபார் த ஃபுட் ஆன் த லெட்ஜ்? த யங் சீக்கல் மேனேஜ்டு டு ஃபைண்ட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்ரல்ஸ் டெயில் இன் த ப்ரீவியஸ் நைட்.
The next morning he found the dried pieces of egg shell to eat. ஓகேங்களா? சரி வாங்க 5th கொஸ்டினுக்கு போகலாம். What did the young bird do to seek the attention of his parents? அந்த குட்டி பறவை அவங்க பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை பெறுறதுக்கு, அதாவது கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. At first the young bird pretended to fall asleep. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுச்சு? fall asleep அப்படின்னா தூங்குற மாதிரி ஒரு pretend அப்படின்னா ஒரு பாசாங்கு செய்கிறது. Later it uttered a low cackle. low cackle அப்படின்னா ஒரு விதமான கம்மன குரலில் சவுண்டு கொடுக்குது. and kept calling sadly to draw the attention of his parents. அதுக்கப்புறம் என்னது, ரொம்ப வருத்தமாக அப்படியே சோர்ந்து போன மாதிரி ஒரு கம்மிய குரலில் ஒரு சவுண்டை கொடுத்து அவங்க பேரண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்குது. அகெயின் படிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வாட் did the young bird to do seek the attention of his parents? At first the young bird pretended to fall asleep. Later it uttered a low cackle and kept calling sadly to draw the attention of his parents. ஓகேங்களா? இந்த இதில் பாருங்கள், இந்த தமிழ் மீனிங், அதாவது இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க. சீக்கல் அப்படின்னா என்னது? கடல் பறவை. ஃபெயில்ட் அப்படின்னா தோல்வி அடைந்தது. அஃப்ரைடுனா பயம். ஸ்கோல்டட் அப்படின்னா திட்டியது. த்ரெட்டன்னா பயமுறுத்தியது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டவ்னா பட்னி கிடக்கிறதுன்னு விட்டுட்டாங்க. லெட்னா பாறை நீச்சி. ஹெரிங்னா ஒரு வகையான மீன், மத்தி மீன் சொல்கிறாங்க. ஓல்டர் பிரதர்னா மூத்த சகோதரர். இந்த சீக்களுக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அண்ணன் தான் ஹெரிங் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ட்ரைடு பீசஸ் அப்படின்னா காய்ந்த துண்டுகள். மேக்ரல்ஸ் டெயில் அப்படின்னா ஒரு வகை கடல் மீன், அதாவது வஞ்சிர மீனோட டெயில்னா என்னது? வால். ப்ரீவியஸ் நைட்னா முதல் நாள் இரவு. சீக் த அட்டென்ஷன்னா கவனத்தை ஈர்க்கிறது. ப்ரெட்டண்ட் அப்படின்னா பாசாங்கு செய்கிறது. ஃபால் ஸ்லீப் அப்படின்னா தூங்கி போகிறது. அச்சர்ட் அப்படின்னா உச்சரிக்கிறது, அந்த மாதிரி கம்மன குரலில் எழுப்புச்சில் அந்த மாதிரி, அதான். லோ கேக்கல்னா குறைந்த சத்தம். சேட்லினா ரொம்ப வருத்தமாக இருக்குது. புரியுதுங்களா? அழகாக இதோட மீனிங்கும் கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? எந்த விஷயம் அந்த குட்டி கடற்பறவையை பைத்தியம், மேட் அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. The young seagull was very hungry. Hungry அப்படின்னா ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக அது சாப்பிடல. And her mother did not come nearer to feed him. அந்த குட்டி பறவையோட அம்மா அது பக்கத்தில் அதுக்கு என்ன பண்ணல? ஃபீட் பண்ணல. ஃபீட்னா உணவு கொடுக்கல. இட் மேட் த யங் சீகல் கோ மேட். அதுதான் அந்த குட்டி கடற்பறவையை பைத்தியம் பிடிக்க செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. What made the young seagull go mad? The young seagull was very hungry and her mother did not come nearer to feed him. It made the young seagull go mad. இதுதான் இந்த குட்டி பறவையை பைத்தியம் பிடிக்க பண்ணுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why did the young bird utter a joyful scream? எதனால அந்த குட்டி பறவை சந்தோஷமான ஒரு சவுண்டை கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. The young bird saw his mother picking up a piece of fish. அந்த குட்டி பறவை எதை பார்க்குது? அவங்க அம்மா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ், மீன் துண்டை தூக்கிட்டு வரதை பார்க்குது. டுவோர்ட்ஸ் ஹிம், இந்த குட்டிய பறவையை நோக்கி அவங்க அம்மா ஒரு மீன் துண்டை எடுத்துகிட்டு வரதை கவனிக்குது. ஸோ ஹி அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். அதனால தான் அது என்ன பண்ணுச்சு? சத்தமாக சவுண்டை கொடுத்தது. லேட்டர் வென் ஹி பிஹைண்ட் டு ஃப்ளை ஹி அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். அதுக்கப்புறம் எப்போ சவுண்டு இந்த சந்தோஷமாக கொடுத்ததுன்னா, அந்த ஃபிஷ்ஷை அவங்க அம்மா கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பறவையை தாவி போணுச்சு, டைவ் பண்ணுச்சு. அந்த நேரம் அது பறக்க ஆரம்பிச்சிது. அப்போ ஒரு சந்தோஷமான ஒளியை எழுப்புச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அகெயின் படிக்கிறேன், கவனிங்க. Why did the young bird utter a joyful scream? The young bird saw his mother picking up a piece of fish towards him. So he uttered a joyful scream. Later, when he began to fly, he uttered a joyful scream. 2 டைம் அது சந்தோஷமாக எழுப்புது. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம்.
டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? அந்த மதர் பேர்டு வந்து அந்த குட்டி பறவைக்கு ஏதாவது ஃபுட்டு கொண்டாந்துட்டு வந்து ஃபீட் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க தான் பட்னியாருன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன வரணும்? இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இந்த இடத்துல டிட்டுன்னு கேட்டிருக்கனால எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து எந்த ஃபுட்டுமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம்? நோ. ஸோ நோ, த மதர் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. மீதி இந்த டிட்டுன்னு வந்திருக்கனால எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அதுக்கு நோன்னு ஆன்சர் போட்டால் போதும். மீதி இருக்கிறது எல்லாமே கொஸ்டின்லேயே இருக்குது. அதை அப்படியே படித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? நோ, த மதர் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. அந்த குட்டி பறவைக்கு எந்த ஃபுட்டுமே அவங்க அம்மா கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் when it started flying for the first time? அது எப்படி ஃபீல் பண்ணிச்சு? அது பறக்க ஆரம்பித்த போது அந்த குட்டி கடற்பறவை என்ன ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. when the seagull started flying for the first time, a monstrous terror seized him. அதுக்கு எப்படி இருந்ததுதான்? a monstrous terror seized him. ஒரு பயங்கரமான ஒரு டெரர்னா பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு அச்சம் வந்து அதை சீஸ் பண்ணிக்கிச்சு. சீஸ்னால் அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. அது ஃபுல்லுமே நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எ மூமெண்ட். அது எவ்வளோ நேரம் நீடிச்சுது? ஒரு செகண்டு தான். பட் தென் ஹி அட்டர் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஆனால் அது அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு? நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? When the seagull started flying for the first time, a monstrous terror seized him for a moment. But then he uttered a joyful scream. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What did the young bird's family do when he started flying? அந்த யங் ஃபேமிலி, அந்த குட்டி பறவையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க அந்த பறவை பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணாங்க? The young bird's family was very happy. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். His mother swooped past him. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? ஸ்வூப்ட்னா ரொம்ப வேகமாக பறந்து போகிறாங்க அந்த குட்டி பறவையை நோக்கி. His father flew over him. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அந்த பறவையை சுற்றி சுற்றி வராரு. And his brothers and sister were flying around him. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? சுற்றி அரவுண்ட் ஹிம்னா சுற்றி சுற்றி வராங்க. அண்ட் லோ அவுட் ஆஃப் ஜாய். அவங்க என்ன பண்ணுறாங்க? முன்னையும் பின்னையும் ஓடி ஓடி வந்து அவுட் ஆஃப் ஜாய் சவுண்டு பயங்கரமாக எழுப்புறாங்க சத்தத்தில். சரிங்களா? அப்போ என்ன வரும்? த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வாஸ் வெரி ஹாப்பி. ஹிஸ் மதர் ஸ்வூப்ட் பாஸ்ட் ஹிம். ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம். அவங்க அப்பா அந்த குட்டி பறவையை நோக்கி வராரு. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம். ஹை அண்ட் லோ அவுட் ஆஃப் ஜாய். அவங்க எல்லாரும் சந்தோஷத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து போகிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஹங்க்ரி அப்படின்னா என்னது? பசிக்கிறது. ஹங்க்ரினா என்னது? பசிக்கிறது. ஃபீட்னா உணவுற்றுறது. மேட் அப்படின்னா பைத்தியக்காரத்தனமாக. பிக்கிங் அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றது. ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்னா மகிழ்ச்சியோடு சத்தம் போடுறது. ஆஃபர்னா கொடுக்கறது. மான்ஸ்டர் டெரர் சீஸ்ட் அப்படின்னா பயங்கரமான அச்சம் வந்து அந்த குட்டி பறவையை ஆட்கொண்டது. ஸ்வூப்ட் பாஸ்ட் அப்படின்னா பாய்ந்து சென்றது. ஃப்ளூ ஓவர்னா பறந்து சென்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.